ஒரு ஒரு 95-96 டைமில் நினைக்கிறேன். எனக்கு கண்மணின்னு ஒரு ஃப்ரெண்டு. அவர் யாருன்னா ராஜா சாரோடைய அக்கா பையன். ஸோ எனக்கு ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்டாக அப்போ தான் ஆரம்பித்தார், பழக்கம் ஆரம்பிச்சது. அப்போது பேஷன் ஆஃப் சினிமா அதை பார்த்துட்டு அப்போ அவர் சொன்ன வார்த்தை எனக்கு என்னென்னா 95-96 சொன்னார், எங்கள் மாமா வந்து ஒரு 50 வாட்டி இந்த படத்தை பார்த்துருப்பாரு அப்படின்னு சொல்லி ஒரு இன்ட்ரடக்ஷன் தராங்க ஒரு படத்தை. அவருமே மேடைகளில் கூட சொல்லியிருக்காரு. என்னைக்குன்றத விட இந்த படம் எனக்கு ரொம்ப ரொம்ப க்ளோஸான ஒரு ஃபில்ம். எக்ஸாக்ட்லி. ஸோ அப்படி ஒரு இப்போ என்னென்னா உங்களுக்கு அது தெரிஞ்சிருக்குன்னா அது ஒரு 20 இயர்ஸ்க்கு அப்புறம் தெரிஞ்சிருக்கிற ஒரு விஷயம், ஒரு 20 இயர் சம் டைமுக்கு அப்புறமா தெரிஞ்சிருக்கிற விஷயம். எனக்கு வந்து அது அப்போ சொல்லும்போது எனக்கு என்னது ராஜா சார் வந்து 50 வாட்டி, அதாவது டைம் இருக்குமா நினைப்பேன் முதல்ல, அவருக்கு அந்த டைம் இருக்குமா, அந்த பிஸினஸில் எல்லாம் இருக்குமான்னு பார்த்தா அவர் 50 வாட்டி பார்த்துருக்காருன்னா அதுவே வந்து ஒரு பெரிய ஒரு அட்டென்ஷனை கொண்டு பார்த்து மெஸ்மரைஸ் ஆன ஒரு விஷயம். என்னென்னா இப்போது நான் என்னென்னா அது சொன்னது, ஹேவிங் செட் தட், அதை பற்றின டெக்னிக்கல் டீட்டெயில்ஸ் சொல்கிறதுல நம்ம 1% ராஜா சார் அளவுக்கு வர முடியாது. ஏன்னா அவர் வில் கம் அபவுட் தட். மியூசிக் பொறுத்த வரைக்கும் அவர் சொன்ன விஷயங்களை வந்து நம்ம வருவோம். ஆனால் அதை தாண்டி அது எந்த முகூர்த்தத்தில் பார்த்தனோ தெரியல, ஒரு பெரிய ஒரு லெசன், ஒரு அதாவது ஒரு ஒர்க் ஷாப் ஃபார் அ ஆன்டகனிஸ்ட் ரோல் ஆர் ப்ரொட்டகனிஸ்ட் வெர்சஸ் ஆன்டகனிஸ்ட் அப்படிங்கிற ஒரு பெரிய ஒரு தீசிஸாகவே அந்த படத்தை நான் பார்க்குறேன். நம்பிக்கையின் மறுபெயர் VVD, 80 வருட பாரம்பரியம்.